Welcome all of you to my video. In this video we are going to see Chapter 8 Statistics and Probability, Example 8.13. Marks of the students in a particular subject of a class are given below. Find the standard deviation. So பாருங்க குரூப் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் எல்லாம் ஒரு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ நம்ம அசியூம்டு டேட்டா கண்டுபிடிக்கலாம். அசியூம்டு மீன். ஸோ அசியூம்டு மீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இது வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 to 10, 10 to 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்காம அதுக்கு உள்ளாடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அசியூம்டு மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதை பார்க்கணும். ஸோ இதில் சி என்பது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஃப்ரென்ஸாக பாருங்களா 10-10 இருக்குது. 0 to 10 அடுத்து 10 to 20, 20 to 30 அப்படி 10-10 இருக்குது. ஸோ அப்போ சி என்ன போடலாம்னா 10 போடலாம். ஸோ சின்னு இருந்தாலே இது என்ன மெத்தடு ஸ்டெப் டேவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. சி இன்னும் கண்டுபிடிச்சோம்னாலே கான்ஸ்டன்ட் மாதிரி. ஆனால் அசியூம்டு மீன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னே ஈஸியாக எழுதுற மாதிரி இருக்குது. 70ல் பாதி ஏதோ அதை நீங்கள் அசியூம் பண்ணாதீங்க 35. ஸோ அது எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். ஆட் பண்ணி எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் வருதோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ இதுக்கான பாதியை நீங்கள் வந்து அசியூம்டு மீனாக எடுத்துக்கோங்க. ஏன் எடுக்கிறேன்னு சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து நடுவில் 0 இருந்தாச்சுன்னா மிச்சம் ஒரு பாதி வந்து நெகட்டிவாக வரும், இன்னொரு பாதி நெகட்டிவ் வரும், ஸோ பாசிட்டிவ் வரும், அந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதுதான் இந்த மாதிரி அசியூம்டு மீன் எடுக்கக்கூடிய மெத்தட். ஆக்சுவலாக ஒரு அசம்சன் தான், அதனால தான் அசியூம்டு மீன் பேர் இருக்குது. இது நம்ம கண்டுபிடிக்கிற சில சம்ஸுக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, சில சம்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ A = 35 இதில் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாச்சு. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நார்மல் ஃபார்முலா தான். பட் சின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட் வரும். ஸோ அதனால தான் இது வேறு ஸ்டெப் டேவியேஷன் மெத்தட்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் இல்லை இந்த டேர்ம்ஸை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். இது அந்த மார்க்கு இந்த பிள்ளைகளோட மார்க்கு. இப்போ எக்ஸ்ஐ எப்படி வரும்னா இதனுடைய மிட் பாயிண்ட் எடுக்கிற மாதிரி எடுக்கணும், இதனுடைய நடு பாயிண்ட்டே எடுக்கணும். ஸோ அதுதான் எக்ஸ்ஐ. தென் எஃப்ஐ உங்களுக்கு தெரியும், அண்ட் டிஐ உங்களுக்கு தெரியும். HI - A அசியூம்டு மீன்லேருந்து செப்பரேட் பண்ணணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஐ = HI - A/C. அதை பார்த்தீங்கன்னா FI DI அண்ட் DI ஸ்கொயர் தேவை, DI ஸ்கொயர் FI DI ஸ்கொயர். ஸோ இடம் பார்த்ததுனால அடுத்த பேஜில் எழுதியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக டேபிளில் போட்டுக்கோங்க. ஸோ 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 அப்படி 70 வரைக்கும் இருக்குது. 40 to 50, 50 to 60 அண்ட் 60 to 70. கீழே வந்து சம் எழுதுற மாதிரி எழுதணும். ஸோ தேவையான அடிஷன்ஸ் பாருங்கள். எக்ஸை எழுதலாம், இதில் மிட் பாயிண்ட் எடுத்து எழுதணும், நடு பாயிண்ட். ஸோ 5, 15, 25, 35 அந்த மாதிரி எழுதுங்க. 45, 55, 65. FI பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 8, 12, 17, 14, 9, 7, 4. ஸோ பார்த்தீங்கன்னா DI = HI - A. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸோ பாருங்கள் உங்களுக்கு HI - A என்றது என்ன பார்த்தீங்கன்னா அசியூம்டு மீன் 35. ஸோ இந்த 5ல் 35 குறைச்சிங்கன்னா -30 வரும். ஸோ தென் 15ல் குறைச்சிங்கன்னா -20. ஸோ -10. நெக்ஸ்ட் வந்து 25 - 35, 35 - 35 0, 45 - 30 10, 55 - 35 20 அண்ட் 65 - 30 வந்து 35 வந்து 30. இதான் உங்களுக்கு வந்து அசியூம்டு மீன். ஸோ அசியூம்டு மீனில் சி என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் டிவைட் பண்ணி போட்டுங்க. ஸோ அதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அதை இங்கே எழுதுறேன் பாருங்கள் -3, -2, -1. ஸோ இது எதுக்காக கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ அதுக்காக இது பார்த்தீங்கன்னா அப்படி இதை நம்ம சம் பண்ணணும். ஸோ சம் பண்ணி நான் கீழே எழுதுறேன். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை இதனுடைய சம்மை பாருங்கள். இது என்னென்னா என்னுடைய வேல்யூ. ஸோ இது கிடையாது, இதனுடைய வேல்யூ = 71 சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ இது இல்லை n = இந்த 71. இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதனுடைய அடிஷன் எழுதி சம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த பாக்ஸ் இடம் அதனால இந்த பக்கம் எழுதியிருக்கேன். இதோட எதுவும் நினச்சிடக்கூடாது. ஸோ n = 71. n = 71. தென் இங்கே பார்த்தீங்கன்னா FI DI என்ன இருக்குது உங்களுக்கு? வாட் இஸ் FI DI? FI × DI. DI வந்து இது
ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா -24, 12 into -2 -24, 1 into 70 -17, 14 into 0 0, 9 into 1 9, 7 2s are 14 and 4 3s are 12 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ -24 -48, ஸோ இங்கே -48 -17 பாருங்கள். ஸோ 5 65 -65 வருது, -65 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 + 14 23, 23 + 12 பார்த்தீங்கன்னா 23 + 12 எவ்வளோ வரும்னா உங்களுக்கு வந்து 35 வரும், -30. ஸோ -30 இஸ் த சம் ஹியர். இது யாருடைய வேல்யூ? FIDI உடைய வேல்யூ. இப்போ நம்ம DI ஸ்கொயர் கவுண்ட் பண்ணிடணும். ஸோ இதோடைய ஸ்கொயர், ஸோ 9 4 1 0 1 4 9 FIDI ஸ்கொயர். FI என்னது? ஸோ நான் FI இங்கே பக்கத்தில் வந்து எழுதிக்கிட்டு தான். ஸோ 8 into the 8, ஃபஸ்ட் ஒன் 8 8 into 9 72. அடுத்த பாருங்க நெக்ஸ்ட்டு இதனுடைய வேல்யூ வந்து FIக்கு வந்து 12. ஸோ 12 into 4 48. அடுத்த பாருங்க 17 இந்த ஸோ அந்த பக்கத்தில் எனக்கு எழுதிக்கிட்டேன் FI உடைய வேல்யூஸை. ஸோ உங்களுக்கு புரியணுங்காக நீங்கள் எழுதணும் இல்லை திருப்பி இருக்கா. 8 12 17 14 9 7 4. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ண இதில் மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ 1 into 17 17, 0 into 14 0, 1 into 9 9, 4 into 7 28 and 9 into 4 36. சம் பண்ணிக்கலாம். 2 + 8 10, 10 + 7 17, 17 + 9 26, 26 + 8 வந்து 34, 34 + 6 வந்து 42 40. ஸோ இங்கே வந்து 4 பேலன்ஸ் இருக்குது. 4 + 2 ஸோ 4 பேலன்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 7 + 4 11, 11 + 1 12, 12 + 2 14, 14 + 3 17, 17 + 4 21. ஸோ 210. ஸோ இது வந்து சிக்மா FIDI ஸ்கொயர். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம தான் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் C இன்ட்டு ஃபஸ்ட் என்ன இருக்குது? C வந்து கிடையாது 10 இன்ட்டு ஃபஸ்ட் என்ன இருக்குது? FIDI ஸ்கொயர். ஸோ லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சது 210/n. கேபிட்டல் N என்னது? நம்ம இங்கே வந்து சம் பண்ணி இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது 71 மைனஸ் இது வந்து -30/71 the whole square. நம்மளுக்கு இந்த வேல்யூக்கு கிடச்சி. ஸோ -30. ஸோ -30/71 the whole square. ஸோ சிக்மா = 10 into 210/71 மைனஸ் இது பார்த்தீங்கன்னா 30 the whole square 900 இது 71 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 71 into 71 இங்கே 71. ஸோ 749. ஸோ 1405 5041 5041. ஸோ 5041 கிடச்சிருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 10 into 210/71 210/71. ஸோ இதை நம்ம 71 வேலை ஒன்று அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 21 into 71 1 2 7 4. ஸோ 1941 1491 மேலே என்ன வருது பார்த்தீங்களா? 1491 வருது. 1491 பை இது என்ன வருதுன்னா 71 into 71 இப்போ தான் பார்த்தோம் 5041 மைனஸ் இந்த சைடு என்ன இருக்குது 900/5041 பார்த்தீங்கன்னா சிக்மா = 10 into இது ரூட் எடுத்துக்கோங்க 1491 900 19 இது 14 13 ஆகும். 0 13 - 4 இது எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு வந்து 13 - 9 4 வருது. 491/5041. ஸோ 10 into இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.779 வரும். இதுக்கு ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா பாருங்கள் 1.667 into 10 இருக்குது. ஸோ 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி போயிடும் 16.67. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு நம்ம ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.